ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். ஹரே கிருஷ்ணா. இனிய வரவேற்புகள். ஹரிபோல். பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் 4ஆம் காண்டம், அத்தியாயம் 2, பதம் 32. ஓகேயா? இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஓகே, முதல்ல வந்து பிரார்த்தனை. ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரசாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி விதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி पाश्चाता देशतारिणे जय श्री कृष्ण जय कन्या प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसदि गौरा भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वापदान्तिकम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठकी। मुखं करोति वाचालं पङ्कुं लङ्घयते गिरिं यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनचारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ஈஸ்வரம். பாகவத பயணம் நன்கு தொடர குரு மற்றும் கௌரங்கரை பிரார்த்திக்கிறேன். நம்ம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரசன்னாய ஸ்ரீமதி ஜெயபதாக சுவாமி நாமனே நமாச்சாரிய பதாய நிதாய கிருப பிரதாயினி கௌர கத தாமதாய நகர கிராமச்சாரிணி. மீண்டும் பாகவதம் வகுப்பிற்கு வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இனிய வரவேற்புள். ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. சொன்ன மாதிரி காண்டம் 31ல வந்து ஒரு பேராதான் படிச்சிருக்கோம். கண்டினியூ பண்ணணும் 31. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. அப்ப வந்து ஸ்ரீமத் பாகவதத்தின் தொடக்கத்திலிருந்து படிக்கணும் மாதாஜி. ஓகே மாதாஜி, ஓகே. நன்றிமா, நன்றி. அப்ப வந்து இதுல என்ன படிச்சோம், முதல்ல என்ன படிச்சோங்கிறத பார்த்தோம். எல்லா உயிர்களோட நலன் விரும்பி ஜனார்தனன் சுகிருதம் சர்வபூதா நாம் பார்த்தோம். இப்ப அது அப்படி தொடரலாம். படிங்க, யார் படிக்கிறீங்களோ படிங்க. அலுமேல் மாதாஜி படிக்கிறீங்க? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதத்தின் தொடக்கத்தில் தேனே இப்ரஹமா ஷாருதா முழு மெய்ப்பொருளை முழுமுதற் கடவுள் பிரம்மதேவனுக்கு அவரது இதயத்தின் வழியே வேத அறிவை புகட்டினார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினால் வேத அறிவானது குற்றங்குறைகளோ மயக்கமோ ஏமாற்றோ மற்றும் குறைபாடு உடையவையோ இல்லை. காரணம்,
அது முழுமுதற் கடவுளான ஜனார்தனரால் பேசப்பட்டதவே அதற்குரிய உம் காரணம். இவ்வாறு அது பிரம்மதேவன் முதல் ஆதிகால தொட்டே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வேத உம் சமயம் அல்லது வேத கொள்கைகள் இந்தியாவில் உயர் நாகரிக மக்களால் ஆதிகாலத்தில் தொட்டே கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. வேதத்தின் வரலாற்றினை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆகையினாலேயே இது சனாதன என்று அழைக்கப்படுகிறது. அதனால் இதற்கு எதிரான எந்த ஒரு நித்தனையும் நாத்திரகமாகவே கருதப்படும். வேதங்கள் சேது அதாவது பாவம் என்று விளக்கப்படுகின்றன. ஆன்மீக வாழ்க்கையினை அடைய வேண்டும் என்றால் ஒருவன் அறியாமை கடலினை கடக்க வேண்டியுள்ளது. வேதங்களே பாவங்களாக அமைந்து அப்பெரிய கடவுளை கடக்க உதவுகின்றன. வேதங்கள் மனித சமுதாயத்தினை நிறுத்திக்கலாம் மாதாஜி, நிறுத்திக்கலாம். அது பாவங்கள் இல்ல, பாலங்கள் மாத்திக்கங்க. அது பிரிண்ட் மிஸ்டேக் இருக்கு. பாலங்கள்னு போட்டுக்கோங்க, பாவங்கள் இல்ல. ஓகே, தேங்க்யூ மாதாஜி, நன்றி. இதுல ஹரே கிருஷ்ணா. பாகங்களாக இருந்தது மாதாஜி. சரி, பாலங்களா மாதாஜி? சரி என்னோட மாதாஜி. புத்தகத்திலே அதான் இருக்கு, நம்ம தான் மாத்திக்கணும். சிலதெல்லாம் நம்ம அப்படி படிக்கும்போது கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிரும் இல்லையா? பாலங்கள் முதல் வார்த்தை வருது பாருங்க, பாலங்கள். நன்றி நன்றி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அமைந்து அப்பெரிய கடவுளை கடக்க உதவுகின்றன. வேதங்கள் மனித சமுதாயத்தினை எவ்வாறு அவற்றின் படிச்சுக்கலாம் மாத்தியா, நன்றி. படிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. இப்ப சரி பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவத் தொடக்கத்திலே ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் 1.1.1 என்ன சொல்லப்படுது? தேனே பிரம்ம ஹிருதய ஆதிகவையே முஹ்யந்தி யத் சூரேக தேஜோ வாரி மிருதாமிதா யத்ர த்ரிசர்கோ அம்ருஷா அப்படிலாம் வரும். தேனே பிரம்ம ஹிருதய பிரம்மாவோட ஹிருதயத்துல முதல்ல இந்த வேத ஞானத்தை பகவான் அந்த பிரம்மருக்கு வழங்கினார், பிரம்மதேவருக்கு வழங்கினார். முழு மெய்ப்பொருளை கடவுள் முழுமுதற் கடவுள் பிரம்மதேவனுக்கு அவரது இதயத்தின் வழியாக வேத அறிவை புகட்டினார். நம் பிரம்மசமிதிலையும் படம் பார்ப்போம், ஞாபகம் இருக்கா? பகவானுடைய திருவாயிலிருந்து சொங்கின்னு இப்படி ஒரு இதா வரும், அந்த எழுத்தெல்லாம் போட்டிருப்பாங்க. பிரம்மாவோட இதயத்துல புகுத்துவார். அப்ப அவரோட ஆண்டு காலத்துல 1000 ஆண்டு காலம் அவர் ரொம்ப தபஸ் பண்றாரு. தபத்தின் பலனாக முடிவுல பகவான் வர்றாரு. அப்ப வந்துட்டு என்ன செய்யறாரு? வேத ஞானத்தை புகட்டுகிறார். அப்பதான் இவ்வளவு அழகா இருக்கி கிருஷ்ணா காட்சியும் கொடுக்குறாரு. அப்பதான் அவர் பார்த்துட்டு அழகா அவர் வர்ணிக்கிறார் பிரம்மாதேவர். அப்ப அவர் இதயத்துல வேத ஞானத்தை புகட்டினார். யாரு புகட்டினார்? பகவான். பகவான் கிருஷ்ணரே புகட்டினார். வெரி குட், தேங்க்யூ மாதாஜி, சூப்பர். அறிவாள். ஆகையால் வேத அறிவானது குற்றங்களையோ மயக்கமோ ஏமாற்று மற்றும் குறைபாடு உடையனாகவே இல்லை. ஏன் குறைபாடு உள்ளதா இல்ல? நம்ம பாடல படிச்சோம், அபௌருஷேய சாதாரண மனிதர்களால படைக்கப்பட்டது அன்று, பகவானாலேயே சொல்லப்பட்டது வேதம். பகவான் இது பக்தர்களுக்கு, அதாவது பக்தர்களுக்கு இல்ல, சாதாரண மனிதனுக்கு தான் 4 குறைபாடு உள்ளவர்கள். ஏமாற்றுத்தன்மை, குறைந்த புலன்கள் உடையவர்கள், அப்படி எல்லாம் நம்ம 4 விஷயம் படிச்சோம் இல்லையா? அப்ப இதுக்கு அப்பாற்பட்டவரால சொல்லப்பட்டது. அதனால அது குறை கிடையாது. முழு மெய்ப்பொருள் பகவானாலே சொல்லப்பட்டது. அது திருப்பி வருது பாருங்க, காரணம் அது முழுமுதற் கடவுளான ஜனார்தனரால் பேசப்பட்டது. அதற்குரிய காரணம் ஏன் அது மாசற்றது தூய்மையா இருக்கு அப்படின்னா அது பகவானாலேயே சொல்லப்பட்டது. அதனால அது மனிதனால் சொல்லப்பட்டது அல்ல. அதை புரிஞ்சுக்கணும். அவ்வாறு அது பிரம்மதேவன் முதல் ஆதி காலம் தொட்டே கடைபிடி வருகை. இப்ப மட்டும் வந்ததுன்னு கிடையாது. அந்த காலமோ நம்ம காலம் அனாதி காலமா நமக்கு எப்ப அது ஸ்டார்ட் ஆச்சுன்னே தெரியாது. அப்பையில இருந்து வருது. அப்ப அது வேத சமயம் வேத கொள்கை இந்தியாவின் உயர் நாகரிக மக்களால் ஆதி காலம் தொட்டே கடைபிடிக்க வேண்டுகிறது. ஆரியன்னு சொல்லப்பட்டிருக்கோம். இந்த நாகரிகமான வாழ்க்கை வாழ்ந்து, அப்படின்னு நாகரிகமான வாழ்க்கைன்னா என்ன? நடை உடை பாவனையினால நம்ம ரொம்ப யாராவது இருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் ரொம்ப சிவிலைஸ்ட் பீப்புள், ரொம்ப ஜென்டில் லேடி சொல்றோம். பிரபுபாதரோட வாழ்க்கை பொருளுரைப்படியில் அவருடைய கருத்து மூடன் மிஷன் என்ன அப்படின்னா, பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வேத நாகரிகம் அறிந்து அதன் வழி நடப்பவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜென்டில்மேன் அப்படின்பாரு. அப்படி நடக்கல அப்படின்னா அநாகரிகமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இது எப்ப சொல்லப்படுது? இந்த வேத சமயம் யாரால இது கடைபிடிக்க வந்துச்சு? உயர்ந்த நாகரிகம் உள்ள அவர்களால ஆதிக்காலம் தொட்டே கடைபிடிக்க வந்திருக்கு.
அப்ப என்ன சொல்ல இது வேதத்தின் வரலாற்றில் யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அதாவது வரலாறுனா என்னது, இது எப்ப ஆரம்பிச்சு, நம்ம பொதுவா ஏதாவது ஒரு செய்தி ஹிஸ்டரி அப்படின்னா, 1946 இது நடந்துச்சு, 1910 இது நடந்துச்சு, 1896 இது நடந்துச்சுன்னு சொல்றோம். அது பேர் வரலாறு. ஆரம்பம் இருந்ததுன்னா அது வரலாறு. இது எப்ப ஆரம்பிச்சுச்சுன்னே தெரியாது. அவ்வளோ அப்ப அனாதி காலமா இருக்கு. நமக்கு தெரியவே தெரியாம அப்பையில இருந்து இருக்கு. அதனாலதான் இது சனாதன, எட்டர்னல், எப்பவுமே இருக்குன்னு அர்த்தம், அப்படின்னு அர்த்தம். அதனால் இதற்கு எதிரான எந்த ஒரு நிந்தனைன்னு என்னது, அதை மறுப்பு தெரிவிப்பதோ, இதை குற்றம் குறை காண்பதோ நிந்தனைன்னு அர்த்தம். அது நாத்திகமாக கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க. வேதங்கள் சேது, அதாவது பாலம் என்று விளக்கப்படுகின்றன. ஆன்மீக வாழ்க்கையினை அடைய வேண்டும் என்றால் ஒருவன் அறியாமை கடலினை கடக்க வேண்டி இருக்கிறது. அப்ப அறியாமைன்ற கடலை கடக்கணும் அப்படின்னா, நம்ம அன்னைக்கே சொன்னோம், அங்க போட்டுல எப்படி செயலர் உட்கார்ந்து நம்மள இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு அழைச்சிட்டு போறாரோ, அது போல பௌதிக வாழ்க்கையிலிருந்து ஆன்மீக வாழ்க்கை, அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கே அழைச்சிட்டு போறவங்க ஆச்சாரியர்கள். வேதம் துணை கொண்டு அழைச்சிட்டு போறாங்க. அப்ப அதனால அது என்ன ஆகுது, வேதம் தான் பாலமா அமைந்து பெரிய கடலை கடக்க உதவுகின்றனும் சொல்லலாம், கடவுளை அடைய உதவுகின்றன சொல்லலாம். இது ரெண்டும் இல்லாம இருக்கு. கொஞ்சம் இப்ப அது கொஞ்சம் பிழைகள் இருக்கு, இப்ப பொறுத்தருளுங்கள். வேதங்களே பாலமா அமையுது. எதுக்கு? அந்த மனித குலத்திற்கும் பகவானுக்கும் நடுவுல பாலமா இருக்கிறது இந்த வேதம். இதன் மூலமாக தான் நம்ம என்ன செய்ய முடியும், பகவானை அடைய முடியும். அது வேதம்னா இந்த இடத்துல எதை சொல்லப்படுது, சாஸ்திரங்களை சொல்லப்படுது. பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், அமலம் புராணம் படிச்சிருப்போம். மலம்னா அழுக்கு, குறை உள்ளது, குறைன்னு கூட சொல்லலாம். அமலம், மலம் இல்லாதது, குறை இல்லாதது. ஏன்? அப்பௌருஷய, சாதாரண மனிதனால் சொல்லப்பட்டது அல்லது பகவானாலேயே சொல்லப்பட்டது. அதனால குற்றம் இல்லாதது. அந்த குற்றம் இல்லாத 4 குறைபாடுகள் அப்பாற்பட்டவரால சொல்லப்பட்டதுனால இது இந்த கடலை கடக்க உதவுகிறது. பௌதிக வாழ்க்கையை கடந்து ஆன்மீக வாழ்க்கையில என்றாக்க முடியும். வேதம் பாலமாக அமைதுன்னு சொல்லப்படுது. அடுத்தது போலாம். ஹரே கிருஷ்ணா. அடுத்து யார் படிக்கிறீங்க? படிங்க. நன்றி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. வேதங்கள் மனித சமுதாயத்தினை எவ்வாறு அவற்றின் தகுதிக்கும் உழைப்பிற்கும் ஏற்றவாறு 4 பிரிவுகளாக பிரிக்க வேண்டும் என்று கூறுகின்றன. இது ஒரு அபூர்வமான முறையாகும். இது சனாதனமும் ஆகும். இதன் வரலாற்றினை யாரும் அறிந்திலர். இதற்கு அழிவென்பதே கிடையாது. ஒருவராலும் வர்ணம் மற்றும் ஆசிரமத்தினை நிறுத்த முடியாது. அதாவது குலப்பிரிவுகளை நிறுத்த முடியாது. உதாரணமாக, அந்தணன் என்னும் பெயரை ஒருவன் ஏற்றுக்கொண்டாலும் அல்லது ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சமுதாயத்தில் ஓர் பிரிவு இருக்கின்றது. அது புத்திமான்களின் குலம் என்பதையும் அது ஆன்மீக உணர்தல் மற்றும் தத்துவங்களின் மீது ஆர்வமுடையது என்றும் அறியப்படுகிறது. அதுபோல் நாட்டையும் ஆளவும் நிர்வகிக்கவும் விரும்பும் ஒரு பிரிவு இருக்கின்றது. வேதங்கள் இவ்வீரர்களையே சத்திரியர்கள் என்று அழைக்கின்றன. அதுபோன்று உலகெங்கிலும் பொருளாதார வளர்ச்சி, வணிகம் மற்றும் தொழில் போன்றவற்றின் மீது விருப்புடையவர்கள் இருக்கின்றனர். அவர்களே வைசியர்கள் எனப்படுவோர். மற்றொரு பிரிவினர், அவர்கள் புத்திசாலிகளும் அல்லர், வீரமுடையவர்களும் அல்லர், பொருளாதார வளர்ச்சி போன்றவற்றில் தகுதி வாய்ந்தவர்களும் அல்லர். ஆனால் பிறருக்கு பணி செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்கள், அவர்களே சூத்திரர்கள் அல்லது உழைப்பவர்கள் ஆகும். இம்முறை சனாதனம் ஆகும். ஆதி காலந்தொட்டே வருவது, எதிர்காலத்தில் தொடர்ந்து இருப்பதும் ஆகும். இதனை நிறுத்துகின்ற சக்தி உலகில் கிடையாது. ஆகையினால் சனாதன தர்மமானது நித்தியமானதாக இருக்கின்ற காரணத்தினால் ஒருவன் வேத கொள்கைகளை கடைபிடிப்பது ஆன்மீக வாழ்க்கை என்னும் உயர்ந்த நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. அறிவோல் பாருங்க, இந்த வேதங்கள்லாம் மனித சமுதாயத்தை எவ்வாறு அவங்க தகுதிக்கும் உழைப்பிற்கும் ஏற்றவாறு பிரிக்கிறாங்க. அவ சும்மா பிரிச்சு கொடுக்கல. நம்ம குணநல சாதுர் வர்ணம் அப்படி படிச்சிருக்கோம் இல்லையா? 4 விதமான வர்ணங்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சமுதாயத்தை எவ்வாறு அவங்களோட தகுதி, அவங்களோட உழைப்பு எந்த அளவுக்கு, சில பேர் அந்த மனம் புத்தி அதை யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் உடலால உழைப்பாங்க. அந்த மாதிரி எதை மாதிரி அவங்களுக்கு தகுதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி 4 பிரிவா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு அறிவுபூர்வமான முறை. சனாதனம் எப்பவுமே இருக்கிற ஒரு முறை. இது வரலாற்றை யாருமே தெரியாது. ஏன்னா அது எந்த காலத்துல ஆரம்பிச்சதுன்னே தெரியாது, இல்லை யாருக்கும் தெரியாது எங்க ஆரம்பிச்சதுன்னு. அழிவென்பது கிடையாது. அழிவென்பது கிடையாதுன்னா எப்பவுமே இருக்கும். அதுக்கப்புறம் ஒருவராலும் வர்ண மற்றும் ஆசிரமத்தினை நிறுத்தவும் முடியாது.
அதாவது குலப்பிரிவுகளை நிறுத்த முடியாது. உதாரணமா அந்தணன் என்ற பெயரை ஒருத்தர் ஏத்துக்கிட்டா கூட அவங்க வந்து ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு வந்து சமுதாயத்துல அந்த மாதிரி ஒரு அந்தணர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க புத்திசாலியா புத்தியை யூஸ் பண்ணி அவங்க வந்து வாழ்வாங்கங்கிறது தான் சொல்லப்படுது. அதே மாதிரி சில பேர் இந்த தோல் வலிமையை கொண்டு பண்ணுவாங்க, அவங்க சத்திரியர்கள் இல்லையா, அதுவும் தேவைப்படுது. அவங்க சமுதாயத்தை அதுவும் சொல்லப்படுது. அப்ப அது மாதிரி புத்தி இந்த மாதிரி அந்தணர் குலம் வந்து புத்திமான்களின் குலம். ஏன்னா அவங்க புத்தி யூஸ் பண்ணி அவங்க வாழ்றதுனால அதை பத்தி சொல்லப்படுது. அவங்க என்ன செய்வாங்க, ஆன்மீகத்தை உணர்வாங்க. அதே மாதிரி தத்துவத்தின் மீது ஆர்வம் இருக்கும். தத்துவத்தை சரிஞ்சா புரிஞ்சா மட்டுமே நம்ம வந்து நிலைத்து நிற்க முடியும். யாராவது வந்து இங்க இதுல இருந்து வழுவறதுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா அது வழுவாமல் இதுல நிலைத்து நிற்க முடியும். அப்ப தத்துவம் கண்டிப்பா நமக்கு தெரியும். அதனால நமக்கு வந்து பாகவதம் ரச தத்துவம், இந்த விஷ்ணு தத்துவம் என்ன அப்படின்றத எல்லாமே சொல்லி தருது, ரெண்டுமே சொல்லி தருது. அப்ப வந்து வேதங்களின் வீரர்களையே சத்திரியர்கள் என்றால் அதுக்கப்புறம் நாட்டை ஆள்றதுக்கும் நிர்வகிக்கவும் ஒரு பிரிவு இருக்கு. இப்ப நம்மளே பாத்தீங்க அப்படின்னா ராஜா இருந்தா கூட அந்த மந்திரிகள்லாம் இருக்காங்கல்ல, அது வேதத்தை சொல்லி கொடுத்துதான் அது மூலமாதான் நாட்டை எப்படி ஆடுறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அந்த அந்தனர் பிரிவும் நாட்டுக்கு தேவை, சத்திரியர்களும் நாட்டுக்கு தேவை. அது வந்து அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி, வணிகம், இவங்கள் மீதும் விற்பனைகள்லாம் இருக்காங்க. யாரு வீரர்கள்ல பொருளாதார வளர்ச்சி அதெல்லாமும் இருக்கு. அடுத்த வைசியர்கள் தான் தொழில் வாணிகம் இதுக்கெல்லாம் வைசியர்கள் தேர்ட் லெவல் வருவாங்க. அப்புறம் வந்து இன்னொரு பிரிவு இருக்காங்க, அவங்க புத்திசாலியும் கிடையாது, ரொம்ப வீரமும் இருக்க மாட்டாங்க, பொருளாதார வளர்ச்சி போன்றவற்றில் தகுதி வாய்ந்தவர்களாகவும் இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த 3 பேரையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ராஜாவுக்கும் சில பேர்கள் வந்து கொஞ்சம் உழைப்பு கொஞ்சம் நிமிந்து வேலை செய்யறது அவங்க ரொம்ப யோசிக்க வராது. ஆனா இதை பண்ணுனா வித்தவுட் செகண்ட் தாட் தே வில் டூ த ஒர்க் பண்ணுவாங்க. சொன்னா செய்ய தெரியும், அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது அவங்க எல்லாம் சூத்திரர்கள்னு அழைக்கப்படுறாங்க. சோ எல்லா மாதிரி 4 மாதிரியான மக்களும் இருக்காங்க. அவங்கதான் பிறருக்கு பணி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. யாரு? சூத்திரர்கள். மத்த 3 பேரையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ராஜாவுக்கும் சரி, சத்திரியர்களுக்கும் சரி, இந்த பிராமணர்களுக்கும் உதவி செய்வாங்க, வைசியர்களுக்கும் உதவி செய்வாங்க. இது வந்து சனாதன தர்மம், சனாதனமானது இருந்துச்சு, ஆதி காலத்தொட்டே வருது, எதிர்காலத்திலயும் தொடர்ந்து இருக்கும். இந்த மாதிரி இப்ப நம்ம ஒரு கிளாஸோ ஒரு ஆபீஸோ ஒரு குடும்பமா எப்படி இருந்தாலும் இந்த கேட்டகரியில தான் பீப்புள் வருவாங்க. இப்ப ஒரு வீடே எடுத்துக்கங்களேன், ஒருத்தவங்க கண்டிப்பா அதுல ஆளும் திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. சில பேர் ரொம்ப புத்திசாலியா இருந்து இப்படி செய்யலாம்னு சொல்லி தருவாங்க. சில பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சில பேர் உடல் உழைப்பு மட்டும் பண்ணுவாங்க. ஒரு வீட்டையே எடுத்தாலும் அப்படி இருக்கும். அது மாதிரி ஒரு நாட்டை எடுத்தாலும் சரி, ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, இந்த 4 பிரிவா பிரிக்க முடியும். அதே மாதிரி எங்க போனாலுமே இந்த 4 பிரிவுகளை நம்ம பார்க்க முடியும். அது மாதிரி அதுதான் சொல்லுது, சனாதனம் எப்பவுமே அந்த மாதிரி பீப்புள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. எதிர்காலத்தில் தொடர்ந்து இருப்பதும் இது மாதிரிதான் இருப்பாங்க. இதனை நிறுத்துகின்ற சக்தி உலகத்தில் யாருக்கும் கிடையாது. ஏன்னா சனாதன தர்மம்ங்கிறது நித்தியமாக இருக்கின்ற காரணத்தால் ஒருவன் வேத கொள்கைகளை கடைபிடித்து ஆன்மீக வாழ்க்கையின் உயர்ந்த நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். எதனால இந்த 4 பிரிவு இருந்துச்சு அப்படின்னா, ராஜா அப்படின்றது மந்திரி, இது புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி பிராமணர்களா இருந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவர்கள் தானியம், பழம், பால், காய்க்கு வேண்டிக்கிற வணிகம் அதெல்லாம் செஞ்சு பொருளிட்டு இவங்க 2 பேரையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த 4ஆவதா இருக்கிறவங்க 3 பேரையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரிவுகள் இருந்தா அந்த நாடு ஒரு அமைதியா போகும். அது வேத கொள்கைப்படி நடந்தா அப்படின்னா நல்லா இருக்கும், உயர்த்தி கொள்ள முடியும்னு சொல்லப்படுது. இது நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அந்த சமுதாய பிரிவு, ஆன்மீக பிரிவு. அந்த ஆன்மீக பிரிவு என்ன? பிரம்மச்சரியம், கிரகஸ்தா, வானப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் சந்நியாசம் அப்படி படிச்சோம். இப்ப சமுதாய பிரிவை பத்தி பாக்குறோம். அடுத்தது படிங்க. மாதாஜி படிக்கிறாங்களா? சுலோச்சனா மாதாஜி, சோபா மாதாஜி படிக்கிறேன் மாதாஜி. படி. முன்னாளில் அந்த பேரா தானே? ஆமா ஆமா மாதாஜி. ஆமா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு தந்தத்தில் பிரபுபாதா கி ஜெய். முன்னாளில் முனிவர்கள் தன்னை பின்பற்றியதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினால் வேத முறைகளை பின்பற்றுவது என்பது சமுதாயத்தின் ஒழுங்கு நல கோட்பாடினை பின்பற்றுவதாகும். ஆனால் மதுவிற்கும் அங்கைக்கும் அடிமையாகி நீராடுவது போன்ற நற்பழக்கங்களின்றி கஞ்சா போன்றவற்றை பயன்படுத்தும் சில இறை அடியார்கள் மனிதனின் ஒழுங்கு நலத்திற்கு எதிரானவர்கள் ஆவார். வேத கொள்கைகளுக்கு எதிரானவர்கள் என்று கூறுபவர்களே வேதங்கள் உண்மையானவை என்பதற்கு
ஆதாரமாக விளங்குகின்றனர். ஏனென்றால் வேத கொள்கைகளை கடைபிடிக்காத அவர்கள் விலங்குகளை போன்று வாழ்கின்றனர். இம்மிருக ஜாதியினரே வேத முறைகளின் மேன்மைக்கு சான்றாக விளங்குகின்றனர். ஹரே கிருஷ்ணா. கேட்கலாம் மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. சாரிம்மா, முன்னாடி எல்லாம் முனிவர்கள் தன்னை பின்பற்றியாதான் கூறப்பட்டிருக்கிறது. அதனால வேத முறைகளை பின்பற்றுங்கிறது சமுதாயத்துக்கு இந்த ஒழுக்க நல கோட்பாட்டினை பின்பற்றுறது. வேதத்தை நீங்க ஃபாலோ பண்ண அப்படின்னா ஒழுக்கம் வரும். மது, மங்கை இதுக்கெல்லாம் அடிமை ஆகிட்டு அப்புறம் நீராடுறது அப்படி எல்லாம் நல்ல பழக்கம்லாம் இல்லைன்னா, குளிக்காம கஞ்சா எல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த ஒழுங்கு நலத்துக்கு எதிரானவர்களா இருக்கானா. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? அதிகாலையில எழுந்துரு, நீராடு, பகவானுக்கு மங்களாரத்தி காட்டு, அவர் புகழ்பாடு, இதெல்லாம் செய்ய சொல்லுது. மாதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது? மது அருந்துனா என்ன ஆகுது? ஒரே கறக்கமா இருக்கு, தூங்க முடியாது, எழுந்திருக்க முடியாது. அப்புறம் வேதத்தை ஏன் நான் இதை ஃபாலோ பண்ணணும், ஏன் நான் இப்படி இருந்தா என்ன அப்படின்ற கேள்வியும் வரும். அதனாலதான் சில கோட்பாடுகள் ஏன் இது கூடாது அப்படின்னா, ஆன்மீக வாழ்க்கைக்கு 4 தூண்கள் போன்றது. மது, மாது, சூது, புலால் உண்ணுதல் கூடாது அப்படின்னா அது ஆன்மீக வாழ்க்கைக்கு 4 தூண்கள். இந்த 4 தூண்கள் மூலமாகத்தான் நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கை வாழ முடியும். ஒரு தூண் இல்லைன்னா கூட சரிப்பட்டு வராது. அதனாலதான் இந்த 4 கட்டுப்பாட்டு விதிகளை பிரபுபாதர் வச்சாரு. இந்த வேத கொள்கைகள் எதிரானவர்கள் அப்படிதான் நடந்துக்குவாங்களாம். இந்த ஒழுக்கம் விதிகளை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கடைபிடிக்காம இருந்தா அவங்க விலங்குகளை போன்ற வாழ்கின்றனர். அப்ப இப்பயும் நம்ம இவ்வளவு நாள் விலங்கு வாழ்க்கை வாழ்ந்தோங்கிறது தெரியல. இப்பதான் அந்த விலங்கு வாழ்க்கையை விட்டுட்டு மனித வாழ்க்கைக்கு வர்றோம். வேதம் படிக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும், பகவானை கொண்டாடணும். அப்ப படிப்படியாக எப்படி உயர முடியும்? எந்த அளவுக்கு உயர முடியும்? படிச்சோமே, எந்த அளவுக்கு உயர முடியும்னு சொன்னாரு பிரபுபாதர். தெரியுமே எல்லாருக்கும். அந்த விலங்கு நிலையில ஆன்மீக குருவாக மாறும் அளவிற்கு உயர முடியும். நம்மளே ஒரு குருவாயிடலாம். ஆன்மீக குருனா எப்படி? நம்ம என்ன செய்யறோம்? மற்றவர்களுடைய பாவங்களை பொசுக்கு வல்லமை உடையவர்களாக ஆவோம். ஆன்மீக குருனா சும்மா இல்ல. குருதான் அவர் தீட்சை கொடுக்கிறாரு. என்ன செய்யறாரு? கர்மங்கள், பழைய கர்மங்கள் அனைத்தையும் பொசுக்கிறாரு. அந்த வல்லமை உடையவராக ஆவாங்க. அந்த அளவுக்கு ஆறாங்க. முதல்ல எப்படி இருக்காங்க? அவங்க கீழிலேயா இருக்காங்க, மிளைச்சர்களாக இருக்காங்க. நாயை உண்ணும் சண்டாளர் குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் 16 ஜபம் பண்ணி பகவானை கொண்டாடி சாஸ்திரங்களை பயின்று அதன்படி வழி நடத்தோம் அப்படின்னா ஆன்மீக குருவாக உயரும் அளவிற்கு. அப்ப ஆன்மீக குருனை என்னத்தை சொல்லப்படுது? அவர்கள் மனித குலத்தையே வழி நடத்துவார்கள். வழி நடத்தி இந்த ஒழுங்க கட்டுப்பாடு நடக்கும்போது சமுதாயம் அமைதி அடைகிறது, வளமாக இருக்கு. பிரபுபாதர் பக்கத்துல எழுதுவாரு. உலகம் முழுக்க ஒரே ஒரு % மட்டுமே பக்தர்கள் இருக்காங்க. மீதி பேர் எல்லாம் பக்தர்களா இல்லை என்றாலும் அந்த ஒரே ஒரு % மனித குலத்தினால உலகம் முழுவதும் அமைதியும் வளமும் அடைகிறது. அப்ப எப்பேற்பட்ட ஒரு விஷயத்துல நம்ம என்ட்ராயிருக்கோம். நம்ம பகவத்கீதை, பாகவதம் நம்ம படிக்கணும், சாஸ்திர ஞானத்தை நன்கு கற்க வேண்டும், அதன்படி பயில வேண்டும். பக்கம் எழுதுவாரு பிரபுபாதர். ஹரே கிருஷ்ணா சொல்லு. இது உலகம் நாட்டுல பஞ்சம் வராம இருக்கணுமா? கீர்த்தன் பண்ணு சொல்றாரா இல்லையா? ஒரு வார்த்தையில எழுதிப்பாரு பகவத்கீதை. நாட்டில் பஞ்சம் வராமல் இருப்பதற்காக வேண்டும் நீ ஹரிநாமம் சொல்லியே ஆக வேண்டும் எழுதியிருப்பாரு. பியூட்டிஃபுல்லா இருக்கும். பிரபாதர் புக்கை லவ்வா படிங்க, நன்றா படிங்க. ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் எழுதியிருப்பாரு. ஏன் எழுதுறாரு? அப்படி கதறாரு. ஒவ்வொன்னு கீழ்நிலையில இருக்க எதுக்கடா அப்படி கஷ்டப்படுற? ஆக்சுவலா இந்த இந்திய நாடு ஆன்மீகத்தில் மிக முன்னேறி செல்வ செழிப்புடையதாக இருந்துச்சு. நம்ம இந்த வெளிநாட்டை ஃபாலோ பண்ணி அவன்கிட்ட போய் பிச்சை எடுக்கிற மாதிரி நம்மள ஒரு பிச்சைக்காரனாவே எல்லாரும் பாக்குறாங்க. இந்தியர்கள்லாம் பிச்சைக்காரன். நோ, வி ஆர் ரிச் இன் அவர் கல்ச்சர், வி ஆர் ரிச் இன் எவ்ரிதிங். இந்த ஆன்மீகத்தை விட்டதுனாலதான் அவன் எல்லாத்தையும் திருடிட்டு போனான், நம்மள்ட்ட போயிட்டு போனான். செல்வம் அவன் பெருசா சொல்றான், நான் பணக்கார நாடுங்கிறான். இல்ல, இந்தியால இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போனான். அதை எதை விட்டானோ, எதை எடுத்துட்டு போகணுமோ அதை விடல. அப்ப பிரபுபாதர்கிட்ட போய் கேக்குறாங்க, இல்ல நீங்க எங்க நாட்டுக்கு வந்திருக்கீங்களே, என்னத்தை எடுத்துட்டு போறதுக்கு வந்தீங்க? நீங்க எதை எடுத்துட்டு போறதுக்கு மறந்தீங்களோ அதை நான் கொடுக்க வந்தேன், நான் ஒண்ணு எடுக்க வரலன்னு பாரு, போல்டா அடிப்பாரு. சோ நம்ம பிரபுபாதர் புக்க ரசிங்க. அப்ப பிரபுபாதர் அன்பு செலுத்தும் போது, அவர் மீது பாசம் ஏற்படும் பொழுது நாம் ஆன்மீக வாழ்க்கையை
ஸ்ட்ராங்கா கொண்டாடுவோம். நான் ஏன் இதுல இருக்கங்கிறதுக்கு 100 பாயிண்ட் என்னால சொல்ல முடியும். ஏன் இல்ல இருக்கக்கூடாதுங்கிறது யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு பிரபாதர் புக்க படிக்காதான் நம்ம என்ன பண்ண முடியும். அட்லீஸ்ட் நான் வந்து தவறான வழியில போல, சரியா போயிட்டு இருக்கேன். நீங்க அப்படி நம்ம அடுத்தவங்கள யோசிக்காத வைக்கணும். இவங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்க நல்ல வழியில போயிட்டு இருக்காங்க, நம்மளும் ஒரு நாள் நல்லவங்கள ஆவோங்கிற மனதுல விதையாவது விதைச்சிட்டு வரணும். அவன் இன்னைக்கே பக்தி வரலைன்னா கூட அந்த விதையாவது நம்ம விதைக்க வேண்டும். அதற்காகச்சும் பக்தம் பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும். பிரபாதர் கதறி ஏன் எழுதுறாரு? இதுக்குதான். நழுவவே கூடாது. அந்த அளவுக்கு நம்ம ரிச்சு. ஆன்மீக வாழ்க்கை என்பது சகலமும். நாட்டுல மழை வேலையா உட்காந்து கொஞ்சம் நாமம் சொல்லு. ஹைதராபாத்ல இந்த கதை நடந்துச்சு. விவசாயிகள்லாம் இத்தனையோ பேர் இறந்து போனாங்க. பாலமா கிடக்கு, நிலம் மோசமா இருக்கு. இந்த செயற்கை மழையை வரவழைக்கிறேன்னு சொல்லி கோடிக்கணக்கான லட்சம் ரூபாய்க்கு எதுக்கடா செலவு பண்றீங்க? இந்த எல்லாரையும் கேதர் பண்ணுங்க, ஹரிநாமம் சொல்ல வைங்க, மழை பொழியும் அப்படின்னு சவால் விடுறாரு. அப்புறம் அவங்களே எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து ஹரிநாமத்தை சொல்ல வைக்கிறாங்க. மழை கொட்டன்னு கொட்டுது. பகவான் எல்லாரும் கொண்டாடுறாங்க. விவசாயம் நிலையெல்லாம் விதைக்கப்படுது. கோயில் வருது. பகவானுக்கு ஆரத்தி தான், அபிஷேகம் தான், பிரசாதம் தான். அந்த மக்கள் சாப்பிடுறாங்க, பலமா இருக்காங்க. கண் முன்னாடி ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. இந்த மாதிரி குஜராத்ல ஒரு இடத்துல, இப்ப இந்த கோயில் எதுவும் கரெக்டா தெரியல, ஏன்னா பகவத் தரிசனத்துல படிச்சேன். 9 மாதத்துல ஒரு கோயில் வந்துச்சு. அப்ப அந்த சுத்தி உள்ள அந்த பிரபாதரோட முக்கியமான டிசைபிள் தான் வந்து அந்த கோயில் கட்டுறாரு. ரொம்ப இனிமையானவர், ரொம்ப எளிமையானவர் கூட. அந்த ஊர்ல உள்ளவங்களும் ரொம்ப எளிமையான சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான், ரொம்ப அதிக காசு பணம் இல்லாதவங்க. ஆனா அவங்க வந்து இவர்களை நம்புகிறார்கள், ஹரிநாமத்தை நம்புறாங்க. இவங்க சொன்ன பேச்ச கேட்டா நம்ம நல்லா ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கு. இது சாமி கோயில்லாம் வரணுங்கிறீங்களே, எங்கள்கிட்ட கையில காசு இல்லை, நாங்க என்ன பண்றது? இப்ப கதறாங்க, அழுகுறவங்க கிட்டிக்கலாம். நான் உங்களை எல்லாம் எங்க காசு கேட்டேன்? ஏன் அழுவுறீங்க? நீ எத்தனை ரவுண்டு சாண்டிங் பண்றேன்னு மட்டும் எனக்கு சொல்லு. நம்ம பூமி பூஜை பண்ணோம் இல்லையா, அனந்த சேஷ் அங்க இருக்காரு. அவர்கிட்ட கும்பி நீ வந்து இத்தனை நாமம் சொன்னா நான் எழுதி வைக்கிறேன். அவர் கட்ட போறாரு. 9 மாதத்துல கோயிலு, ராதாகிருஷ்ண கோயில் வருது. அவ்வளவு அழகா இருக்கு. ஏன்னா கிருஷ்ணா வந்து எல்லாத்துக்கும் செல்வத்துக்கு அதிபதி, எல்லாத்துக்கும் ஆன்மீக உலகம் பௌதிக உலகத்து மூலம் நானேன்னு சொல்றாரு. அவ்வளவு பெரிய அதிபதி. அவருக்கு கோயில் கட்டணும் எப்படி ரிச்சா இருக்கணும்? நீ ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு குடிசை வீடு கூட கட்டி கொடுத்தலாம். ஒண்ணுமே இல்லாத வேலை செய்யுமா, ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம்னு அதுல உட்காந்துக்குவான். இருக்கிறதுலே பணக்காரன்ட்டு போய் நீ என்ன கொடுப்ப? அதை விட ஜாஸ்தி கொடுக்கணும். அப்பதான் அவரை மகிழ்விக்க முடியும். பசியே இல்ல அவருக்கு, தாகமே இல்ல. ஒருத்தன் பசியா இருக்கான், தாகமா இருக்கான், அவனுக்கு நீ சாப்பாடு கொடுத்தா அது பழைய சோறா இருந்தா கூட திண்டு போயிடுவான். அம்மா நான் பசியெல்லாம் அடங்கிட்டு நல்லா இருக்கு, நீ நல்லா இருமாம்பா. இதே வந்து ஒரு ரிச் மேன்ட்ட போய் நீ சாப்பாடு கொடுத்த என்ன செய்வான்? அவனுக்கு ஆப்புலண்டா கொடுக்கணும். அப்பதான் அவன் திருப்தி அடைவான். அப்ப பகவான் எல்லாத்துக்கும் அதிபதி, அவருக்கு நீ எப்படி கொடுப்ப? யூ கிவ் யுவர் பெஸ்ட். பிரபாத் சொல்றாரா இல்லையா? அப்ப நம்ம கொடுக்குறோமா இல்லையா? ஒவ்வொரு கோயிலையும் பார்த்தா பாலும் தேனும் ஆறும் முந்திரி பருப்பு திராட்சை பழமும் பிஸ்தாவும் பாதாமும் என்னமா இழையுது. இது எப்படி பாசிபிள்? ஹரிநாமத்தால் மட்டுமே. அதனால நம்ம வந்து அவர் சொல்றாரு, நீ எப்பேற்பட்ட ஏழை இருந்தாலும் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய இயலும். அன்பா கொடு, முதல்ல கொடு. அது குசேலர் வந்து வேற அமல் கொடுத்தாரு, நான் அமல் வைக்கிறானோ, அவர்கிட்ட அது எதுவும் இல்ல, அதையாவது கொண்டு கொடுத்தாரு. உன்கிட்ட என்ன இருக்கோ அதை பெஸ்ட் கொடு. இதுதான் திஸ் இஸ் த பிலாசபி ஆஃப் பிரபுபாத். என்ன இருக்கோ அதை கூட. ஆனா ஆசையா வை, சந்தோஷமா வை. வைக்க எடுத்தது வராது. ஆனா கொடுக்க அன்பு வர அன்பு பரிமாற்றம் வர நாம் ஆத்ம நிவேதனம். பலி மகராஜ் எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஒண்ணு ஒவ்வொரு ஸ்டெப்பா பகவானிடம் மனதை கொடு. நம்ம சொல்றாங்க, ஜெகத் சாட்சி பிரபு சொல்லுவாரு, இந்த முடிய இறக்கி காணிப்பு கொடுக்கறதுலாம் ரொம்ப ஈஸி, வாழைப்பழம் கொடுக்கறது ஈஸி, மனதை கொடுப்பது கஷ்டம். கொடு, உன் மனசு கிருஷ்ணகிட்ட கொடுத்துரு. அதுதான் சொல்லி தர்றாங்க. பகவான் இடத்துல மனதை கொடுப்பதுதான் முக்கியம். அப்ப எப்பேற்பட்டவங்க நாம வந்து எதுலயும் இது கிடையாது. அப்ப வேத கொள்கைகளை கடைபிடிக்காதவர்கள் விலங்கு வாழ்க்கையிலிருந்து வெளிவந்திருக்கிறோம். இன்னும் படிப்படியா சென்று நம்ம வந்து மிக உயர்ந்த அந்தணனாக பிராமணமாக வந்து வைஷ்ணவர்களா ஆகியிருக்கோம், ஹரிநாம சொல்றோம். ஆனா இன்னும் குவாலிட்டி வளர்த்து உயர்ந்த பிராமணனாகி விடு. அதுக்குதான் பிரபாதர் நம்மள வந்து ட்ரைனிங் பண்றாரு. சோ இது வந்து அமலம் புராணம், அபௌருஷேய, மனிதனால் ஏற்றப்பட்டது அன்று
4 குணங்களுக்கு அப்பாற்பட்ட பகவானாலேயே சொல்லப்பட்டது. ஆதிகவையே முக்கியந்தி தேனே பிரம்மா ஹிருதய ஆதிகவையே தேனே ஹிருதபமையன பிரம்மாவுக்கு இதயத்துல ஆதியில வேதத்தை ஞானத்தை விதைத்தவர் அப்பர்ட்டேந்து நமக்கு வருது. அப்ப இது முக்கியமானது. இது பகவானுக்கு நமக்கு ஒரு பாலமாக இருப்பது இந்த வேதம். அதை கற்றுக்கொள், அதை கற்று அதை பயில்பவன் உயர்ந்தவன். அதை பண்ணல அப்படின்னா நீ வேஸ்ட். விலங்கு வாழ்க்கை வாழ்க்கிற வேஸ்ட்ன்னு சொல்ல, விலங்கு வாழ்க்கை. ஏன் அந்த ஹரிநாம சொன்ன என்ன சொன்னாங்க? குலம் தரும் செல்வம் தரும் அடியார் பழுதுயர் ஆகின எல்லாம் தரும். குலம் தரும்னா என்ன? குலம் தரும் உயர்ந்த குடியில் நீ பிறப்பாய். உயர்ந்த குடியில வேதங்களை ஃபாலோ பண்ணி அதன்படி நடந்து இந்த 4 கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றி ஹரிநாமம் சொல்லும் குலத்தில் உன்னை பிறக்க வைக்கிறேன். ஹரிநாமத்தை சொல்றாங்களா இல்லையா? நம்ம பாக்குறோம். பக்தியான குடும்பத்துல உன்னை பிறக்க வைக்கிறேன். இப்ப நம்மளே பாக்குறோம், நம்ம வீட்லயே பிள்ளைங்க எல்லாம் பிறக்குது. எப்படி பறக்கும் போதே ஹரிநாமம் சொல்லிட்டே பறக்குது. நான் சொல்லி கீர்த்து கத்தால் பண்றேன், பாடம் பாடுறேன். நம்ம எத்தனையோ குழந்தைகள் எல்லார் வீட்லயும் பாக்குறோமா இல்லையா? பறக்கும் போதே அந்த அசோசியேஷன் இருக்கும், பிரசாதம் சாப்பிடுவோம். எப்போய் மலர்ச்சியா இருக்கா? அழுகுற விளைய வச்சுக்காது. அதை கொண்டா இதை கொண்டான்னு கேட்காது. திருப்தியாக இருப்பாங்கன்னா சோச்சதினா காங்ஷதி. அவங்க திருப்தியா இருப்பாங்க. எதற்கும் ஆசைப்படுவதில்லை, எதற்கு கவலைப்படுவதில்லைன்னு படிச்சோம். அந்த குழந்தைக்கு பிறக்கும்போதே அப்படித்தான் இன்பமயமா இருக்காங்க. அப்ப என்ன தெரியுது? நம்ம கண்ணு முன்னாடி பகவத்கீதையில என்ன படிக்கிறோமோ அது வாழ்நாளில் நாம் கண் முன்னாடி பாக்குறோம். இந்த பிரத்யக்ஷா மகமம் கண்ணு முன்னாடி நம்ம பார்க்க முடியும். சோ லவ் கிருஷ்ணா, லவ் பிரபுபாத். பிரபுபாத் புக்கு அழகா படிங்க. அப்ப படிக்க 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 இவ்வளோ விஷயம் இருக்கா? அப்ப நான் இதை ஃபாலோ பண்ணணும். இது ஒரு வேதம், நமக்கு பாலம். பகவானை சென்றடைவதற்கு எனக்கு இது ஒரு பாலம். ஏன்னா பகவான் சொன்ன வார்த்தை சக்தி மிக்கது. உள்ள போய் வேலை பார்க்கும். உள்ள போய் என்ன வேலை பார்க்கும்? எப்படி வேலை பார்க்கும்? ஒரு வெண்கலம் இருக்கு, பாதரசத்தை நான் ஊத்தினா தங்கமா மாறிடுது. மேஜிக். சோ நான் விலங்கா இருக்கேன், என் காதுல கிருஷ்ண நாமம் உள்ள போகுது, தங்கமா மாறிடுறேன். என்னக்கா வாட் இஸ் டிஃபிகல்ட்டி? பிரபாதர் கேக்குறாரு, வாட் இஸ் டிஃபிகல்ட்டின்னு கேக்குறாரு. சோ நம்ம இதெல்லாம் படிக்கணும். ஏன் படிக்கிறோங்கிறது தெரியுதா? அப்ப வேதத்தை நிந்திக்க கூடாது. எதுக்கு சொல்ல வர? வேதத்தை நிந்திக்க கூடாது. அந்த வேதத்தை உயர்வாக வைத்து மதித்து நாம் படிக்க படிக்க நாம் உயர்வோம். நாம் மட்டுமல்ல, மனித குலமே உயரும். நல்லது. அடுத்தது போலாமா? போலாம் மாதாஜி. எது சொல்லணுமா? 32 மாதாஜி. இல்ல ஓகே. 31 ஓகேயா? வேற எதுவும் சொல்லணுமா? கருத்து ஆட் பண்ணணுமா? மாதாஜி இன்னும் 4 நிமிஷத்துல மீட்டிங் எண்ட் ஆயிரும். இதை மட்டும் சொல்லிடுறேன். பாகவதம் நிர்குண புராணம். குணமற்றதுன்னு அர்த்தமா? என்ன நிர்குணம்னா என்ன? குணம் அல்லதுன்னு அர்த்தம். என்ன குணம் இல்ல? என்ன குணம்? எப்படி புரிஞ்சுக்கிறது? மாதாஜி கட் பண்ணீங்க, நம்ம தொடரலாம். அதுக்குள்ள யோசிச்சு வைங்க. ஹரே கிருஷ்ணா.